ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் கில்லர். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். பாஸ்தா சவுத் இந்தியன் ஸ்டைலில். வாங்க பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அதில் லைட்டாக உப்பு அண்ட் ஆயில் சேர்த்து கொதித்ததுக்கப்புறமா பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு 5 மினிட்ஸ் போதுமானது. நான் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த ஆனியன் கட் பண்ணுற கேப்பில் ஆனியனை பற்றி சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச சில ஃபேக்ட்ஸ் சொல்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆனியன் கட் பண்ணும்போது நமக்கு ஏன் கண்ணீர் வருது? ஏன்னா ஆனியனில் இருக்க சின் ப்ரோபனேத்தியால் எஸ் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அதை கட் பண்ணும்போது. இதுவே நம்ம ஆனியனை கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேஸ் தண்ணியிலேயே டிசால்வ் ஆயிரும் நம்ம கண்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதனால் நமக்கு கண்ணீர் வர்றது கிடையாது. இதுதான் அந்த ரீசன். லேடிஸ் வீட்டில் குக் பண்ணுறீங்கன்னா குக் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன சயின்ஸை தெரிஞ்சு வச்சுட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். நவ் பேக் டு வீடியோ. தென் டொமேட்டோஸை ஸ்லைசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 க்ரீன் சில்லி சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தக்காளி பற்றியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லட்டுமா? சயின்ஸ் படி பொட்டானிக்கலி தக்காளி ஒரு பழம், இட்ஸ் அ ஃப்ரூட். ஆனால் நம்ம கிச்சனில் இதை வெஜிடபிளாக தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ரீசன் 1893ல் யூஎஸ் சுப்ரீம் கோர்ட், அதாவது அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் இதை வெஜிடபிள்னு ரூல் பண்ணியிருக்காங்க ஃபார் டேக்ஸ் பர்பஸ்க்காக. அகெயின் பேக் டு வீடியோ. ஸோ நம்ம இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். நம்ம பாஸ்தாவும் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாஸ்தாவில் எக்கு ஆட் பண்ணி குக் பண்ணும்போது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுக்காக 2 எக்கு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி ஸ்க்ராம்பிள் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஆனியன் டொமேட்டோஸ் இதெல்லாம் சாட்டே பண்ணதுக்கப்புறமா அது கூடவே எக்கை உடச்சி ஆட் பண்ணி அதை அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டேஸ்ட்டு சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு பிடிக்கும். எனக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக லாஸ்ட்டாக ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இப்படி ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது எக் பண்ண அதே பாத்திரத்தை எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம். அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். தென் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்து சாட்டே பண்ணிக்கிறோம். ஆனியன் வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். அப்போ வெங்காயம் கருகாமல் நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நம்மளுக்கு கீழே கருக ஆரம்பிச்சிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வதக்கணும் அப்படின்னா அடி பிடிக்காமல் வரும். இந்த சின்ன டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகணும், வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போது வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் லைட்டாக சாட்டே பண்ணிக்கிறோம். எண்ணெயில் தாளிக்கு கருவேப்பிலை போடும்போது அது ஒரு மாதிரியான அரோமாவாக இருக்கும். அதுவே நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கும்போது அந்த அரோமா செம்ம சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர்ஃபுல் ஸ்மெல் நமக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி மசிய ஆரம்பிக்கும். நல்லா மேஷ் ஆகி குக் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளியும் வெங்காயமும் ஒன்றோட ஒன்று மேஷ் ஆகி நல்லா குக் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு குக் பண்ணோன்னா ரொம்ப குயிக்காகவே மேஷ் ஆகி வந்துடும். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆப்ஷன் தான், இருந்தால் போட்டுக்கலாம். தேவையான உப்பு, லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். மசாலாஸ் நல்லா வதங்கணும். அட் த சேம் டைம் கருகிடாமலும் பார்த்துக்கணும். நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு மைல்டாக மிக்ஸ் பண்ணணும். அந்த ஆனியன் டொமேட்டோ மசாலாவும் பாஸ்தாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி மைல்டாக மிக்ஸ் பண்ணணும். பாஸ்தா உடஞ்சிராமல் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். இப்படி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கையும் ஆட் பண்ணி அதையும் ஒரு ஜென்டல் மிக்ஸ் கொடுக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். கீழேருந்து மேலே அப்படின்னு நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போது நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த சிம்பிள் பாஸ்தா ரெசிபி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.